Hi viewers, Assalamu alaikum. Welcome to Asia's Tamil Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு இஃப்தார் ரெசிபி சிக்கன் சீஸ் பால்ஸ். இது இஃப்தாருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சிக்கனுக்குள்ள சீஸ் ஸ்டஃப் பண்ணி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Asia's Tamil Kitchen-ஐ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் சீஸ் பால்ஸ் செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது போன்லெஸ் பீசஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்ல மசியாக அரைச்சிக்கோங்க. இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பால் பிடிக்க வரும். பால் எல்லாமே ஈக்குவல் சைஸாக எடுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் எல்லா பாலையும் இப்படி எடுத்து உருட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பால் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் ஒரு சீஸ் ஸ்கொயர் வச்சு மூடிடுங்க. மேலே மூடிட்டு மறுபடியும் இதை பால் மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பால் எடுத்து அதை ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சீஸ் ஸ்கொயர் வச்சுட்டு மறுபடியும் மூடிடுங்க. மூடிட்டு மறுபடியும் பால் ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளவர் கோட்டிங் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பால் எடுத்து இதில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை எக்கில் டிப் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி எக்லையும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். இப்போ பிரெட் கிரம்ஸில் மறுபடியும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதே மாதிரி எல்லா பாலையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பால்ஸையும் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு நேரத்தில் 2-3 போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க, மொத்தமாக போட்டுறாதீங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் பொரிச்சு எடுங்க. ரொம்ப ஓவர் ஃப்ரையும் பண்ணிடாதீங்க, இல்லைனா சீஸ் வெளியில் வந்துடும். சிக்கன் சீஸ் பால்ஸை நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெஸ்டாரண்ட்லலாம் இது 70 ரூபா 80 ரூபா சொல்லுவாங்க. இப்போ வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். இதை நாங்கள் இஃப்தாருக்கு தான் செஞ்சோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.